நெல்லை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெல்லையில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழாவிலே தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பங்கேற்கிறார். ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அதன்படி பட்டமளிப்பு விழாவிலே முதலிலே வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும், அடுத்து தேசிய கீதம் பாடப்பட வேண்டும், அடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்தான நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளிரொழுகும் என்ற பாடல் மூன்றாவதாகத்தான் பாடப்பட வேண்டும். அதேபோல் நிகழ்ச்சியின் முடிவில் தேசிய பாடல் முதலிலும் அதையடுத்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது தேசிய பாடலை 2 முறை பாட வேண்டும், தேசிய கீதத்தை 2 முறை பாட வேண்டும், தமிழ்த்தாய் வாழ்த்தை 1 முறை தான் பாட வேண்டும், அதுவும் மூன்றாவதாகத்தான் பாட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை கராராக உத்தரவிட்டிருக்கிறது என்று துணைவேந்தர் சொல்லியிருக்கிறார். இதில் என்ன கொடுமைன்னா, அந்த பல்கலைக்கழகம் அமைந்திருப்பதே தமிழ்த்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. அங்கு நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளிவிடுகிறார்கள். இதற்கு ஆளுநர் மாளிகை தான் இதற்கு காரணம். தமிழக அரசு இதுவரை அது குறித்து எதுவும் சொல்லவில்லை. ஏற்கனவே முதல்வர் பதவியேற்பு, அமைச்சரவை பதவியேற்பு போன்றவற்றின் போது இந்த வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட்டது. கேட்டதற்கு இது ஆளுநர் மாளிகையினுடைய நிகழ்ச்சி, எனவே அவர்கள் சொல்படித்தான் கேட்க வேண்டும் என்றார்கள். ஆனால் இப்பொழுது பல்கலைக்கழக நிகழ்ச்சி என்பது ஒன்றும் ஆளுநர் அதனுடைய வேந்தர் என்பது ஒரு கௌரவ பதவியை அன்றி தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் தமிழ்நாட்டு அரசினால் நடத்தப்படுவது தான் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள். அங்கேயே தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளுவது ஆளுநர் சொல்லிவிட்டார், அதுதான் இறுதியானது என்று பல்கலைக்கழக வேந்தர், இல்லை என்றால் என் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் பயப்படுவது போல பம்முகிறார். இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இந்த கொடுமை என்பது தமிழுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை அவமானப்படுத்துகிற செயல் இது. இதை அனைவரும் எதிர்க்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நெல்லையிலே தோழமை அமைப்புகளை இணைத்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. மாநிலங்களே கூடாது என்பதுதான் பாஜகவினுடைய தாய் அமைப்பான RSSனுடைய திட்டம். அவர்கள் மாநில மொழிகளை ஏற்பதில்லை, சமஸ்கிருதம் மட்டும்தான் அவர்களுக்கு.